நாங்களும் வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து கேமராமேனா ஒளிச்சு பங்கு பெற போறோம். சரி, இந்த இயற்கையா ஒரு கிராமிய ஃபங்க்ஷன் காலையிலேயே இங்கால மாட்டுக்கு வாழ்க்கையில ஆசையில குறைச்சிட்டு இருக்கிறத வச்சு வாழ பழகின வேண்டா. நோ டென்ஷன், நோ பிபி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு நாள் கேமராமேன் வாழ்க்கை வாழ போறோம். ஆய் மாடு எப்படி இருக்கு? நல்ல வடிவா இருக்கு. கைத்து கட்டில் சோப்பா. இந்த இடத்துல இந்த கைத்து கட்டில போட்டுட்டு மலைக்கு பிடிக்கிற கூடையே கொண்டு வந்து கொள்ளுறேன் மாப்பிள்ள. இதெல்லாம் வந்து வலை ஹாப்பு. டாய் என்னடா செய்றீங்க? எடுங்கடா படிங்க. வந்து இதில் வந்து சாக்லேட் எடுத்துட்டு வராங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாமா நமக்கு சாக்லேட். பின்னால் தான் அப்படியே வந்து சாப்பாடும் போடணும். பழைய ஞாபகங்கள்லாம் வருது. முதல்ல அந்த திருமண வீடுகள் அதுகளா வந்து சூக்கேஸோட ஒரு ஆள் இருக்கு. உணவுகளை வந்து ஊட்டி விடுறாங்க. சில இடங்களில் வந்து பெண்ணை மட்டும்தான் நிறுத்தி செய்வாங்க. உங்களோட மாப்பிள்ளையும் கொண்டு வரலாம். ஓகே ஓகே. இது வந்து பிரிச்சு கொண்டு வந்து வைக்கும். பார்க்க எங்கட அம்மம்மா நல்லம்மான்ற ஒரு ஆள் இருப்பா. வாண்ட ஷேப் அடிக்குது பாருங்க. எல்லாமே வந்து நல்ல வயசான ஆக்கள், நல்ல அழகா இருக்கிறோம், லட்சணமா இருப்போம்னு சொல்லியிருந்தேன் நான். அப்படி ஒரு யுத்தம் நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் விவசாயம், கால்நடை வளர்ப்பு எல்லாத்தையும் சரியா ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்து கொண்டு வரணும். இப்படித்தான் மக்களை வச்சு வதைப்பார்கள் ப்ரோக்ராம். இங்கே வரங்க, வாங்க போங்க இருங்க. ஏன்னா இந்த வயல் கிணற பாருங்க எப்படி இருக்குண்டோ. போ உள்ளந்தா சோரா. ஓ சோ நெருப்பறியா சக்சஸ். நாங்க வந்த பிளாட் சக்சஸ். காண கொஞ்சம் அஞ்சு இனிப்போம்டா. எத்தனை வயசுங்க ஐயா? 90 வயசு. அப்பா, 90 வயசுல இங்க விவசாயம் செய்யற எனக்கு இந்த இடத்துல இதுல பிடிச்ச இடம்ண்டா இதுதான் பாருங்க. சின்ன மண்ணால் இது செய்திருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கைத்து கட்டில் உண்டு. பிரியாணி, புளி சாதம், தயிர் சாதம், மற்றது பொங்கல், மற்றது வடை. உண்மையிலேயே இந்த கேமராமேன் எல்லாமே பாவம். யாழ்ப்பாணம், இலங்கை தெரியுமா? இலங்கையா? நான் அங்கதான் உங்களை தங்க வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது ஒரு புத்துணர்ச்சியோட, அது ஒரு இயற்கையோட தொடங்குது. இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வாழைப்பாடி, அப்படியா, வாழைப்பாடி என்ற ஒரு கிராமத்துல நிக்கிறோம். சும்மா என்னென்று சொல்றது, உடனே எல்லாரும் வந்து சென்னையில வந்துட்டு பரபரப்பு பண்ணிட்டு போறோம். ஆனா அதை விட இங்க நீங்க வாங்கப்பா வாங்க, அவ்வளவு ஏரியா இருக்கு, அவ்வளவு காடு இருக்கு, மலை இருக்கு, இயற்கை இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு இந்த முறை இல்ல, முதல் முறை தமிழ்நாடு வந்து 2 மாசம் நிக்கிற மாதிரி வரணும். ஒரு நாள் அதுதான் வந்தா நீங்க 1 மாசம் 2 மாசம் நின்று ஃபுல்லா சுத்தி பார்க்கணும். என்ன அதோட இன்றைக்கு நாங்கள் ஒரு திருவிழாக்கு போறோம். திருவிழாண்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். மாப்பிள்ளையை பற்றி சொல்ல போனால் வந்து இவர் ஒரு நோமலா எங்களோட சுற்றி தெரிஞ்ச பார்த்துருப்பீங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு திறமை ஒன்று இருக்குது. அவர் வந்து ஃபோட்டோஸ், வீடியோ ஸ்டூடியோ வச்சுருக்கிறார். அப்போ அந்த ஃபங்க்ஷன்கள் எல்லாம் விட்டுட்டு எங்களோட தெரிஞ்சவர். இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆளுக்கு அழைப்பு வந்திருக்கு. அதனால் ஒரு நண்பர்கிட்ட ஃபங்க்ஷன், தவிர்க்கவே முடியாத ஃபங்க்ஷன். அதனால் போகிறோம். நாங்களும் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து கேமராமேனாக ஒளிச்சு பங்கு பெற போகிறோம். சரி, எங்களையும் வந்து கேமராமேன் சொல்லி கூட்டி கட்டு போகிறார். அப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அந்த நிகழ்வு, அதாவது என்னென்ன பேபி ஷவர், வளகாப்பு வந்து நடக்க போகுது. எத்தனாவது மாதத்துல? 8 மாசம். இங்க வந்து என்ன வித்தியாசம் பண்ணா வந்து இந்த வளகாப்புல ஒரு 6 மாசம் வேண்டா 6 வகை சாப்பாடு போடுவீங்க, 8 மாசம் வேண்டா 8 வகை சாப்பாடு, 5 மாசம்னா 5 வகை சாப்பாடு. அப்படி அப்ப இன்றைக்கு 8 மாசம் வேண்டா 8 வகை சாப்பாட்டோட இன்றைக்கு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது.
ஆனால் சூப்பரான ஒரு காட்டுகளை இருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட இந்த நிகழ்வையும் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ற ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போதும் வந்து வித்தியாசமான உணர்வாக இருக்கும். இப்போ இங்கே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரங்களே மாறிக்கொண்டிருக்கு. என்ன செய்கிற முறைகள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. அப்போ அப்படியே பாருங்க, நீங்கள் முதல் முறையாக எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற கணக்க பகுதிகளை சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் செய்கிற பெரிய ஒரு ஆதரவே சப்ஸ்கிரைப் தானே. கண்டிப்பாக இளைஞராக இருக்குங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அது அந்த வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல்களை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வரேன், கொஞ்சம் இல்லை ரொம்ப தூரமாக வந்தீங்கன்னா சரியான ஒரு இயற்கையான பகுதிகள் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த பாருங்க, சுற்றி வர இந்த என்னென்னு சொல்கிறது, இதை வந்து காடுன்னு சொல்லிடுவோம், நாங்கள் வயல் பகுதின்னு சொல்லுவோம். வெவ்வேறு காடு இருக்குண்டு அங்கே அந்த காடு, அதுக்குள்ளே ஒரு வீடு, சின்ன வீடு, அழகான ஒரு வாழ்க்கை, இயற்கையாக வந்து வாழ்றோம். இந்த இங்கே வர்றதுக்கு இந்த ரோடுகள் எல்லாம் வந்து இப்படித்தான் இருந்தது. ஆனால் நல்ல என்னென்னு சொல்கிற குருவிகள், இந்த சத்தம் பாருங்கள், பொல்யூஷன் பெருசாக இல்லாமல், வாகன நெரிசல் இல்லாமல், இதெல்லாம் வந்து பயிரிட்டுருக்கணும், போட்டு தான் இருக்கணும். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து வீடுகள்லாம் நல்ல ஒரு குளிர்மையான ஒரு இடத்துக்குள்ளே இருக்கோம். சரி, இப்படியே நாங்கள் இங்கேருந்து வந்து போகிறோம். மாமா முருங்கைக்காய் இருக்கு மாமா, யாரும் பிடுங்காமல் இருக்கு மாமா, பிடுங்கி ஜெர்னிக்கு யூஸ் ஆகும் மாமா, உனக்கு தான் தேவை மாமா. என்ன மலை மாமா அது? இது ஒரு புது மலை, பேர் தெரியாதுன்னு விடுறாட்ட. இதில் வந்து மலைகளும் இருக்குது, மலை சார்ந்த இடங்கள், மற்றது எக்கச்சக்க இடங்களில் சோளம் போட்டிருக்கணும். நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது. இந்த இயற்கையாக ஒரு கிராமிய ஃபங்க்ஷனை பார்க்க போவோம். என்ன போகலாம். ரெடி. எனக்கு என்ன உணர்வாக இருக்குன்னா, அந்த தெரியாத வீட்டில் போய் ஒரு விருந்து சாப்பிடுவோம், தெரியாத வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் போய் ஒரு விருந்து சாப்பிடுவோம் இல்லை, அது மாதிரி ஒரு உணர்வாக தான் இருக்குது. உண்மையிலேயே தெரியாதான். சரி, அந்த உணர்வையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். வேலமந்து ஃபங்க்ஷனுக்கு தான் போயினோம். எப்படி இயற்கையாக இருக்குது, மணியாக இருக்குது. இங்கே மாடு மேய்கிறது, இங்கே வயல்கள், சின்ன வீடுகள். இந்த ஃபங்க்ஷனுமே வந்து வித்தியாசமாக இருக்குன்னு நம்புகிறோம். இங்கே வந்து வெட்டிங்குகள்லாம் வந்து பெரிய பேனர்கள் அடிச்சுருந்தோம். இதில் ஒரு வெட்டிங் இதை நடந்திருக்காங்க. இப்போ பேனர் செஞ்சால் அடிச்சிங்க பாருங்க. இங்கே இருக்கிற ஊர் கோயில்கள், சின்ன கோயில்கள், இதெல்லாம் அதை சுற்றியே வீடுகள்லாம் கிடக்கு பாருங்க. திருமண வாழ்த்து. ஐயா காலையிலேயே இங்கால மாட்டுக்கு தண்ணி ஆடிக்கொண்டிருக்கு. சூப்பராக இருக்குது. சின்ன அழகான வீடு, மாடு, காடு, இந்த வாழ்க்கை தான் வந்து தேவை. இப்போ ஒரு ரோடு வளைக்கிட்ட ஒண்ணு பாரு, இந்த பக்கம் நீங்க ரைட் போக கூடாது, ஸ்ட்ரைட்டாவே பாரு, இந்த ஒரு ரோடு வளையும் பாரு, ஒரு சின்னதா ஒரு மண் ரோடு மாதிரி காட்டுக்குள்ள போகுது. இந்த ஒரே செகண்ட் மேப்பை தப்பா காட்டுதோ. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிற வழியே பாருங்க, சூப்பராக இருக்கு. ஜல மலை, சூப்பரான இடத்துலாம் இருக்கலாம். இப்படியான ஒரு இடத்துலாம் வாழணும் கடைசி காலங்களில். ஆனா ஈஸிடா, பழகினா ஈஸி, கணக்கு ஆசைப்படக்கூடாது. எப்பவுமே வந்து வாழ்க்கையில ஆசையில குறைச்சிட்டு இருக்கிறத வச்சு வாழ பழகின வேண்டாம். நோ டென்ஷன், நோ பிபி, என்ஜாய்மெண்ட். எங்க மச்சான் போறது? வணக்கம் ப்ரோ. வணக்கம் சொல்லுங்க. ஓகே. ஆஹா ஓஹோ, வந்திருக்கிற இடத்த பாருங்க மக்களே. சூப்பர், வேறு லெவல். இப்படியான ஒரு இடத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டது. இப்போ தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதில் காரை பார்க் பண்ணிக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா மலை அதுக்கு இஞ்சால தான் வந்து இந்த வீடு, ஃபங்க்ஷன் செய்கிறாக்கான வீடு. அதில் பந்தல்லாம் போட்டு சமையல்லாம் நடக்குது. இதில் எல்லாம் வந்து நெல் விதப்பினம் போல். இன்றைக்கு ஒரு நாள் கேமராமேன் வாழ்க்கை வாழ போகிறோம். எங்களோட லக்கேஜ் வந்து பின்னுக்கு தான் இருக்குது. தேவையான திங்ஸை மட்டும் எடுப்போம். நல்ல நிழலில் வந்து நிற்கிறவள்ட வா டேய். இங்கே ஒரு மாங்காய், கிளிச்சொண்டா என்ன மாங்காய், சூப்பராக இருக்கு.
ஒரு வாகன சத்தமே கேட்கல, சுற்றி வேற பறவைகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. இந்த அவர் எங்களை பார்க்குறாரு ஆட்டா புதுசாக வந்துக்கிறவன்ட்டு. சரி, ஒரிஜினல் கேமராமேனும் டுபாக்கூர் கேமராமேன் ரெடி. நாங்கள் சும்மா ஃபன்னாக கேட்குறோம், நீங்கள் எல்லாம் சீரியஸாக எடுக்கிறேல. நாங்களும் அந்த கேமராமேன் தான், எங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது. அந்த ஒரு நகைச்சுவை இருக்கணுமன்றக்காண்டி தான் அப்படி கேட்குறோம். என்ன மாம்சு? ஆனா உள்ளுக்குள்ள படப்படக்கிறது ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. சரிட்டு சரிட்டு சித்தப்ப செய்ய போறான். ஆய் மாடு எப்படி இருக்கு? நல்ல வடிவா இருக்கு. வந்து அந்த மாடுகளுக்கு சாப்பிட்றக்காண்ட CO2 கொண்டுவோம். அந்த புல்கள் வந்து விதைச்சிருக்கேன். கூடுதலாக இங்கே தீனிகள் எல்லாமே வந்து வேலையை வந்து உற்பத்தி செய்யணும். இங்கே வாழை உண்டு காய்ச்சி சரிஞ்சிச்சு. ரைட், இதுதான் வந்து நிகழ்வு நடக்கிற வீடு. இப்போ தான் ஆயுதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இனி தான் சொன்ன வந்தேன், எல்லோரும் வருவாங்க. இதில் வந்த உடனே இதில் கோலம் போட்டிருக்கீங்க பாருங்க. இதில் வச்சு தான் வந்து நிகழ்வு நடக்க போகுது. பெரிய சேர் போட்டிருக்கணும். சரி, அப்படியே மாப்பிள்ளை எஞ்சால வேலையில் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் வந்த வேலையை பார்ப்போம். சரி, சாப்பாடை போய் பார்த்துட்டு வருவோம்மா. சாப்பாடை இங்கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். சரி, நாங்களும் ஏதாவது செய்கிற மாதிரி நடிப்போம். அந்த கூட மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை மலைக்கு பிடிக்கிற கூடையை கொண்டு வந்து கொள்ளுறேன் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மலைக்கு பிடிக்கிற கூடையை கொண்டு வந்து கொள்ளுறேன் மாப்பிள்ளை. இதே இந்த கூட கொள்ளுறேன்டா. வந்து உள்ளே இருக்கிற லைட்ஸ் வந்து நல்ல பவராக வரும். அது கண்ணுக்கு அடிக்க கண் இதாக இது பண்ணுறது. இது அதில் வர வெளிச்சத்தை குறைக்கிறதுக்காண்டி இந்த குடை வந்து போடணும். சரி, வந்ததுக்கு நாங்கள் எங்களோட அலுவலை முடிச்சிட்டோம். இனி ஃபங்க்ஷன் தொடங்குற வேலை இந்த 2 லைட்டையும் செட் பண்ணிட்டா சரி. சரி, நாங்கள் இப்படியோ வந்த வேலையை பார்ப்போம். இதில் இப்போ தான் ஊர் பக்கத்தில் இருக்கிறபடியே எல்லோரும் இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் சமையல் செய்கிற இடத்த போய் பார்ப்போம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துருக்கணும். இதில் வச்சு தான் வந்து சமையல்லாம் நடக்குது தானுங்க. வடை பறிச்சு கொண்டு பருப்பு வடை பொறிக்கணும். அப்படியோ இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே சின்ன சின்ன இந்த இதில் கட்டியிருக்கேன் பாருங்க, குடிசை, மண்ணில் கட்டின குடிசை. என்னதான் ஹீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அதோட இந்த கட்டில பாருங்க, கைத்து கட்டில். சப்பா, இந்த இடத்துல இந்த கைத்து கட்டில போட்டுட்டு படுத்தா சொர்க்கம். இதில் கோழி எல்லாம் மெய்தில் தெரியுது. இது ஆட்டுக்கொட்டில். அவைகளுக்கு வந்து இதாக தான் போட்டிக்கணும் பாருங்க. ஆடு மாடு எல்லாரும் வந்து கூலாக படுத்துட்டிக்கணும். வெளியிட்டு இதுக்குள்ள வந்த உடனே உண்மையிலே கூலாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஓலையால் மெஞ்சு அந்த கமுகம் தடி இருக்குது தானே, அதுகளால் வந்து போட்டிருக்கணும். நல்ல குளிர்மையாக இருக்குது. இதில் குளிர்மை காடா படுத்துருக்குறேன். வெள்ளடியான் சாவல். சரி, ஃபங்க்ஷன் தொடங்க போது போல் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து இப்போ தான் வைக்கணும்.
இந்த வளகாப்புக்கு தேவையான காப்புகள் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கணும். ஒரு பொருளாக கொண்டு வந்து வைக்கணும். வாசல்லே நின்று அம்மா அப்பா எல்லாரையும் வந்து வரவேற்று கொண்டிருக்கணும். இப்போ தான் க்ரௌட் வந்திருக்கு. ஸ்வீட் பழங்கள் தான் இன்றைக்கு வளகாப்பு. ஆனால் போட்டுங்க பாருங்க. சரி, நாங்கள் வரைக்க எப்படி இருந்த இடம் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஆக்கள் வந்துட்டு நம்ம இன்னுமே வந்து கொண்டிருக்கணும். எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து அந்த நேரத்துக்கு வந்து வந்துடணும். சரி, அந்த தேங்காய் இருக்குது தானே, தேங்காயில் வந்து வெத்தில் வச்சு அதில் காசை வச்சுட்டு அதோட மாப்பிள்ளைக்கு வந்து பொட்டு சந்தனம் வைக்கணும். கூடுதலாக வந்து வளகா பண்ண பெண்கள் மட்டும்தான் இருத்தி வேணும். ஆனால் இங்கே வந்து வேண்ட முறைப்படி 2 பேரையும் தம்பதியராக இருத்தி வேணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. இதெல்லாம் வந்து கலகலப்பாக வந்திருக்கு இந்த இடமே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வளையல் இருக்கு தானே, இங்கே பாருங்க, வளையல் பாருங்க. இங்கே பாருங்க. வளைகாப்பு, வளையல் போகிற வழியாக தான் வளகாப்பு இந்த பேர் வந்துருக்கு. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. டாய், என்னடா செய்றீங்க? எடுங்கடா படியங்கள் வந்து இதில் வந்து சாக்லேட் எடுத்துட்டு வராங்க. மாப்பிள்ள, நமக்கு மாப்பிள்ள, மாமா நமக்கு சாக்லேட் எடுத்துக்க வேண்டியதாக. அந்த டெக்னிக் வந்து நான் கடைசியாக காட்டுறேன். கடைசியாக கிட்ட கொண்டு க்ளோஸ் அப்பில் போய் எடுக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எல்லாருமே வந்து மஞ்சள் வச்சு அதோட கையில் காப்பு போட்டுட்டு போயிடும். சரி, இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. இப்போ வந்து தேங்க்யூ போகிற இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளை வந்து திறந்து பார்க்குது, அதுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க. அந்த சரியான க்ரௌட் ஃபுல்லாக போட்டு சேர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகிட்டு அடுத்தடுத்த ஆக்கள் வந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். பின்னால் தான் அப்படியே வந்து சாப்பாடும் போடணும். மற்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பேர் இருக்கணும். வேளாண் வந்து கணக்காளர்கள். இதில் ஒரு ஆக்களும் வந்து கொடுக்க அவன் பேரை எழுதி வைக்கிறது. பழைய ஞாபகங்கள்லாம் வருது. முதல்ல அந்த திருமண வீடுகள் அதுகளாண்டா வந்து சூக்கேஸோட ஒரு ஆள் இருக்கும். இப்போ எல்லாம் எங்களோட ஊரில் எல்லாம் மருகி வந்துட்டு அது மாதிரி இங்கே இஞ்சாலையும் ஒரு கணக்காளர் இருக்கிறா. அவன் வந்து பெண்ணு கொடுக்குறத வந்து எழுதி வைக்கிறா. அதே மாதிரி இங்காலையும் ஒரு கணக்காரர் இருக்கிறா. 2 பேரும் எழுதிட்டு இப்போ என்னென்னா வந்து அடுத்த முறை அவையண்ட வீட்டில் ஏதாவது நிகழ்வுகள் அதை விட செய்யணுமென்றக்காண்டி எழுதி வைப்பினோம். அது ஒரு இது, அது காலாகாலமாக தொடரும். ஆனால் இப்போ எல்லாம் வந்தால் நிறைய வந்துச்சு.
வந்து எல்லாருக்கும் வந்து காப்பு குடிக்கணும். கேமரா எடுத்து கரெக்டா இருக்கும் ஓகேங்களா? சரி, வலை காப்புக்கு வளையல் போடுறக்காண்டி இவ்வளோ பேர் நிற்கணும். அதோட இந்த உணவு ஊட்டினம் பாருங்க, சாப்பாடை வந்து ஊட்டி விடணும். வகையான உணவு தட்டில் பாருங்க, வடை, இன்றைக்கு சமைச்ச உணவுகளை வந்து ஊட்டி விடுறாங்க. வித்தியாசமாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. உண்மையிலே முதல் முறையாக தான் இந்த வளைகாப்பு படங்களில் பார்த்துருப்போம், அதோட இப்போ தான் நேரில் பார்க்குறோம். சரி, அப்படி இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கே வந்து இங்கே கிஃப்ட்டுகள் எல்லாம் கொடுத்துட்டோம். அதோட என்ன சம்பவம்னா வந்து இங்கால பந்திகளும் வருமாறு வழிகிட்டணும். இங்கால பின் பக்கத்துலேயே பாருங்க சாப்பாட்டுக்கு போட்டாச்சு. மூத்தவர்கள் எல்லாரும் வந்து இருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து வந்த உடனே வெங்கடேசன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்களோ, அதில் ஃபுல்லாக வந்து கேட்டரிங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் இது ஊர் பக்கம் மண்டபடியாக பார்த்திங்கன்னா சொந்த பந்தம் அவையிலே வந்து பரிமாறணும். அதோட சொன்னால் வந்து 8-9 வகை உணவுகள் இருக்குமென்று சொன்னாங்க. பந்தலே வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டு ஒரு கை மட்டும் ஃபங்க்ஷன் எல்லாம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கு. நான் கூட வரைக்கும் இன்னைக்கு இவ்வளோ க்ரௌட் வரமேட்டு கிராமப்புறம் மண்டபடியாக வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து உடனே வந்துட்டோம். இப்போ அதில் நிற்கிற கூட இடம் இல்லை, சரியான வக்கையாக இருக்குது. அதான் கொஞ்சம் மிஞ்சால் வயல்புறமாக வந்துட்டு போவோமான்ட்டு வந்திருக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது எனக்குமே. நான் இது வரைக்கும் எங்கட இடங்களில் நடக்கிறதெல்லாம் பார்த்து வைக்கிறோம். ஆனால் தனியாக பெண்களை மட்டும்தான் இருத்தி வளைகாப்பு செய்யணும். இதில் தம்பதியராக இருத்தி அவைகளுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு அதோட அந்த உணவு ஊட்டி ஒரு இடத்துக்கு வந்து வேறுபடும். நீங்களும் பல பேர் வந்து புதுசாக பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் புதுசாக உணர்வைக்கு உங்களுக்கு காட்டும் தானே. ஐயா வணக்கம். உங்கள் ஊருண்ட சிறப்பு என்னையா? ஓ ஓ எங்கள் இது பிரகாரம் இந்த மாதிரி தான் பண்ணி எல்லாமே செய்வாங்க. எல்லாம் உரம்பரை எல்லாம் தெரிவித்து எல்லாம் எல்லாத்தையும் பொண்ணுக்குள்ள உரம்பரை மாப்பிள்ளைக்குள்ள உரம்பரை எல்லாத்தையும் தெரிவித்து இந்த வளைகாப்பு எல்லாமே போட்டு வச்சு இது அலங்காரம் பண்ணி அதை ஆப்பமாக. ஓகே, சில இடங்களில் வந்து பெண்ணை மட்டும்தான் நிறுத்தி செய்வாங்க. உங்களோட இல்லை, அது வந்து மாப்பிள்ளையும் கொண்டு வரலாம். ஓகே ஓகே, இது வந்து தனியாக பிரித்து கொண்டு வைக்க மாட்டேன். பிரித்து கொண்டு வந்து வைக்க மாட்டேங்க. ஓகே ஓகே, 2 பேருக்கும் தானே பாக்கிருக்கு. அதே மாதிரி இது வந்து எத்தனை மாசத்துல செய்யறதுன்னு இருக்கா? விரும்பின 7 மாதம் 9 மாதம் 9 மாதம் 7 மாதம் செய்யலாம். 7 மாசத்துல இப்போ நான் கேள்விப்பட்டது வந்து 7 மாசத்துல செய்யறேன்டா 7 வகையான கறி வைக்கணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், இப்போ 7 மாதம் செய்கிறாங்களா, இவங்க போய் உடனே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் 9 மாதம் ஒரு ஷூ கூட்டிகிட்டு போடுவாங்க. 9 மாதம் அப்படியே சிம்பிளாக கூட்டிகிட்டு போடுவாங்க. 9 மாசத்துலேயும் திரும்ப செய்வாங்களா? ஆமாம். ஓகே ஓகே, இப்போ 7 மாசத்துல வேலை செய்யணும். ஆமாம், 7 மாதத்துல செய்கிறாங்க. 7 மாதத்துல செஞ்சாக்க இவங்க வந்து இதே 7 மாதத்துல இவங்களே போய் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டா கூட அவங்க உடனே அங்கே போனாலும் எல்லாம் இங்கே இருந்து 9 மாதம் வந்து கூட்டிகிட்டு போடுவாங்க. ஓகே, இப்போ வந்து வளைகாப்பு செய்த உடனே பெண்ணை கொண்டு பெண் வீட்டாரில் விட்டுருவாங்க. ஆமாம், இப்போ உடனே அழைச்சிட்டு போடுவாங்க, பெண் வீட்டாரும் கூட்டிகிட்டு போடுவாங்க. ஓகே ஓகே, சரி சரி. அப்போ அது மட்டும் வளைகாப்பு செய்யறது மட்டும் மாப்பிள்ளை வீடுலாம் இருப்பாங்க. ஆமாம், ஓகே, முடிஞ்சு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டே போடுவாங்க. பொண்ணு வீட்டில் விட்டுட்டு ஓகே அப்புறம் இவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க
கூட்டிகிட்டு போய் திருப்பி ஒரு வாரமாக 15 நாள் வச்சு போய் எங்கள் வளகாப்பு வைக்கிறதுனா ஓகே ஓகே வைப்பாங்க, இல்லைன்னா அப்படியே பணமாக வச்சு கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து. ஓகே ஓகே சரி சரி நல்ல வித்தியாசமாக இருக்குது. மற்றது இந்த இடமும் வந்து நல்ல சூப்பராக இருக்குது. என்னென்ன விளைச்சல் இங்கே வந்து விளையுமையா? கடலை, நெல், சோளம், இது சோளம், இது மஞ்சள், இதுதான். மழையை நம்பித்தான் விவசாயம். கிணறு, குளம் இருக்குது, போர் இருக்குது. போர் இருக்கு. தண்ணி நம்ம இந்த மாதிரி காய்ச்சல் வறண்ட காய்ச்சல்னா அப்புறம் மழை பெஞ்சு தண்ணி மழை பெஞ்சது தான் உண்டு. நவம்பர் டிசம்பரில் எப்போ போடுவீங்க அடுத்த விளைச்சல்? விளைச்சல் மழை பெஞ்சா இப்போ சித்திரை இப்போ போயிடுச்சா, இப்போ ஐயாச்சியா மழை போகிறதெல்லாம் அந்த டைம் போட்டுருவாங்க. சரி சரி. நல்லா மழை பெஞ்சு குழுமாக தான் சோளம் ஊன்றதா கடலை போடுறதா போடுறோம். சரி சரிங்க சரிங்க நன்றி ஐயா. ஐயாவுக்கு எத்தனை வயசு? எனக்கா? எனக்கு 68. 68 வயசு. ஓகே ஓகே. ஐயாவுக்கு பல அனுபவங்களை கண்டுருப்பார். இது வந்து மாப்பிள்ளைக்கு பெரியப்பா நீங்கள். ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம். சரிங்க. வேறு என்ன வித்தியாசமான முறைகள் இங்கே இருக்குது? வேறு என்ன வித்தியாசம்? எல்லாம் சின்ன சின்ன ஒரு இதாக இருக்குது ஒரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இடத்த பொறுத்து இது வந்து கிராமம் பொறுத்து இருக்குது. அவங்க கொஞ்சம் உள்ளே போட்டால் ஊர் அந்த மாதிரி கரடு இல்லாத கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கே ஒரு வித்தியாசம். ஓகே ஓகே சரிங்க சரிங்க. ஓகே. இலங்கை கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த ஹீரோ. நான் கேமராமேன் ஃப்ரெண்ட். ஓகே. யுத்தம் நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே ஓகே. ரெண்டு மணி வந்து பார்த்ததில்ல. ஓகே ஓகேண்ணா சரி சந்தோஷம். ஒரு எத்தனை கல்யாணம் இதில் பார்த்தீங்கன்னா அம்மம்மா ஒரு ஆள் இருக்கிறா. இவ பார்க்க எங்கட அம்மம்மா நல்லம்மான்ற ஒரு ஆள் இருப்பா. வாண்ட ஷேப் அடிக்குது வேறுங்க. எல்லாமே வந்து நல்ல வயசான ஆக்கள், நல்ல அழகாக இருக்கணும், லட்சணமாக இருப்போம்னு சொல்லியிருந்தேன் நான். அப்படி ஒரு லட்சணம்னு தெரியுது வேறுங்க. சரியான பிஸி ஆகிட்டு இனி அங்கே நிற்கல. ஹீட் கூட தொடங்கிட்டு இங்கே வந்துட்டேன். எங்கட வேலையை தொடங்குவோம். இதில் தென்னை மரம் எல்லாம் சரியான ஒரு சின்ன இடத்துல காய்ச்சிருக்கு, சின்ன உயரத்துலேயே. மாதுளம் பழம் இதைத்தான் பார்த்து நான் மக்களே கட்டி வச்சிக்கணும் பாருங்க. ஒன்று ஆட்டையை போடுவோம். எங்கே காணல. ரைட் பிஞ்சிருச்சு. பேக் போட்டு வச்சிக்கணும். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? அங்கே வந்து மயில் கத்துற சத்தம் கேட்குது. எங்கடா கத்துறா கத்தும் போகிறேங்க. இதில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு எல்லாத்தையும் சரியாக ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்து கொண்டு வரணும். லைட்டாக முத்தையில் தான். ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கு. ஆஹா, அருமையும் அருமை. இந்த மாதிரி இதில் முத்தாட்டி இனிப்பு இருக்காது, ஆனால் இது நல்ல இனிக்கு. கொஞ்சம் பயத்தில் இடம் வைக்கணும். ஏன்னா அங்கால 7 வகை கறியோட சாப்பாடு இருக்கு. என்ன மாதிரி இருந்தவங்க அந்த கேமராமேன் அனுபவம்? எல்லாத்தான் இருக்கு. ஆனால் என்னென்னா ஃபங்க்ஷன் முடிய மட்டும் நின்று எடுத்து கொடுத்துட்டு போகணும். இப்போ வந்து அப்படியோ இங்கால வெளியில் அவுட்டோரில் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இங்கால தோட்டக்கரையிலே அப்படியோ எடுப்ப மாட்டுச்சு. குட்டி யாருன்னா உண்மையிலேயே இந்த கேமராமேன் எல்லாமே பாவம். இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்டு பந்தியெல்லாம் முடிஞ்சு வெயில் எல்லாரையும் எடுத்து முடிச்சுட்டு எல்லாரையும் அனுப்பினா பிறகு தான் சாப்பிடுவாங்க. அது அடுத்த பிரச்சனை. அது மட்டும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. இங்கே பாருங்க, கேஷுவல் வாக். ஓகே, அதுக்கு அட்டென்ஷன் பர்சனாக இது பண்ண நல்லா சிரிங்க. இந்த பல்ல கடி சிரிங்க. சும்மா பார்த்து அங்கே சிரிக்கிற மாதிரி இங்கே பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஒரு செகண்ட் இருங்க, கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இப்படித்தான் மக்களை வச்சு வதைப்பார்கள் ப்ரோக்ராம். இங்கே வரங்க, வாங்க போங்க இருங்க. கேஷுவலாக இது பார்த்து இது செட் ஆகல. போகிறேன் அப்படியே இருங்க.
இப்போ லைட்டாக முகம் நம்ம ஃபேஸ் பண்ணி ஓகே பாப்பா நீ கொஞ்சம் லைட்டாக இப்படி வரணும் இப்படி கொஞ்சம் இந்த ஆங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி வச்சு வதைக்கிறாங்கன்ட்டு. இதுவும் தெரியணும், கையும் தெரியணும். இதை பார்த்தா திட்டிடுவோ. இதெல்லாம் மழமையாக வீட்டில் நடக்கிறதாரு. தலையை இப்போ ஸ்ட்ரைட்டாக வைங்க, நான் அப்புறம் சொல்லும் போது கோணல் இருக்கணும். இப்போ இந்த நீ கொஞ்சம் குஞ்ச மாதிரி வருப்பா, அப்புறம் நல்லா இருக்கு. இதில் தான் நல்லா இருக்கு. கண்டிப்பாக இது விழுப்புரத்துக்கு போட்டியா? அப்படின்னு இல்லை. இதில் ஃபோட்டோ எடுக்க இஞ்சால வருங்க. என்ன செய்யுது அந்த மாடு? பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் வேணும்ப்பா. என்ன வேணும்ப்பா? ஸ்டைல் வேணும். சரி, கிட்டத்தட்ட அரை மணித்தியாலத்துக்கு மேலே இந்த வயல் பரப்பிலேயே ஷூட்டிங் நடக்குது. கேமராமேன் 2, கேமராமேன் 1. அப்படியே அங்கே பாரு பாப்பா. இன்றைக்கு இந்த சட்டையை இந்த ஆள் கிளிக்காம விட மாட்டது போல இருக்கு. அப்போது இந்த சட்டையை கிளிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியோ இங்கே ஃபோட்டோஷூட் நடக்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்கே கவனிச்சேன்னா, இந்த வயல் கிணற பாருங்க எப்படி இருக்குண்டோ. போ விழுந்தா சிக்கவே சிக்காது, அடித்தடியில் வருக. சரி பார்க்குறேன். மக்களே, இதில் ஃபோட்டோ எடுக்குது. ஆனால் இந்த கண் மட்டும் எங்கே போதுண்டா, இந்த பாருங்க இந்த மாமரத்தில் இருக்கிற மாங்காயில் தான் போகுது. இந்த பெரிய மாங்காய் ரெண்டு கறீரம் இதுக்கு. மாப்பிள்ளை காலையே விழுந்துட்டாரு கடைசியில். இது கூட நல்லா இருக்கும் அந்த போஸ். நீ பண்ண ரெடினா ஓகே. இதில் ஃபோட்டோ நடக்குது. இருந்தாலும் எங்களோட மாங்காயில் தான் எங்களோட கண் போகுது. பார்த்துக்கலாம். அந்த அதில் பாருங்க, இதில் வரைக்க மாங்காய் கொண்டு கிடக்கணும். இங்கே என்ன மாங்காய் போட்டு பெரிய மாங்காய் பிடிக்க போகிறோம். ஐயோ, இதெல்லாம் ரிஸ்க். பிறகு அதுக்கும் இல்லாமல் இதுக்கும் இல்லாமல் இருக்கணும். நான் எவ்வளவு வேணாம், தெரியாது. வேற என்ன தலைமறியலாம். எப்படி நான் சொன்னா தானே, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கணும் வந்து. இல்லை, இந்த அடுத்த எறிதான் பாரு. கல்லொன்றும் இல்லை, இது வயல் எல்லாம் பண்ணபடியாக வந்து உழுது இருக்காங்க. சோரா? ஓ சோ நெருப்பறியா? சக்சஸ். நாங்க வந்த பிளாட் சக்சஸ். சூப்பரா இருக்கு. மிளகு உப்பு தூள் போட்டு அடிக்க சூப்பரா இருக்கு. இதெல்லாம் காசு கொடுத்தா வேண்டுறாங்க. ஒரு மாங்காய் 150 ரூபா 200 ரூபா வரும். என்னடா சுண்டலுக்கு போகிற அந்த மாதிரி இருக்கு. இதை வந்து குத்துவோம். மரத்திலே குத்தணும். மரத்திலே குத்துவோமா? மரத்திலே தான் குத்தணும். வேற மரத்தில் ஊற்றினா அப்புறம் தேங்காய் டேஸ்ட் வந்துடும். காணும் 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 அநியமாக போயிடும். இல்லை இல்லை, அது மற்ற பக்கத்தால் ஊற்றுங்க, மற்ற பக்கத்தால் ஊற்றுங்க. ஓ ரைட். பார்த்தீங்களா? வர்றான். அம்மா வாசமே தூக்குதே. அப்படியே கழுவாம சாப்பிடணும்னு நினைப்பீங்க, அவ்வளோத்துக்கு அடைக்கலாம் இருக்கும். அருமை. சிலது வந்து புளிக்கும். சும்மா வேறு லெவலில் இருக்கா. கொஞ்சம் அஞ்சு இனிப்போம்டா. லைட்டாக பழத்தின் இது வந்துருக்குண்ணே, முத்திட்டு அப்படியே காரில் தூக்கி போடுவோம். இந்த மாதிரி மாடல் வந்து ராயல் என்ஃபீல்டு தான் காட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து ஹோண்டாவில் இருக்குது பாருங்க. இங்கே விதவிதமான எக்கச்சக்க பைக்குகள் இருக்குது. இந்த பைக் ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதோட இந்த ஸ்டார்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. நல்ல ஸ்மூத்தாக இருக்குது.
நீங்கள் ரோட்டில் ஓட்டியிருக்கீங்க, காட்டில் இப்போ தான் ஓட்டுறீங்க. பாருங்கள். நான் கிட்டத்தட்ட எடுத்து முடிஞ்சுது. எனக்கு இந்த இடத்துல இதில் பிடிச்ச இடமெண்டா இதுதான். பாருங்க, சின்ன மண்ணால் இது செய்திருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கைத்து கட்டில் ஒன்று போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ள உண்மையிலே வெளியில் விட உள்ளுக்குள்ள ஹீட் குறைவாக தான் இருக்கு. இந்த வீட்டில் வாழ்கிறது எல்லாம் உண்மையிலே சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம். இது எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச அப்புறம் தான் எங்களுக்கு உணவிருந்த உட்கார்ந்துருக்கிறோம். அதோட மாப்பிள்ளை பொம்பளை எல்லாம் சாப்பிட்டு வைக்கணும். எல்லா இடத்தையும் இந்த வாழை இலையெல்லாம் வந்து பராமரிக்கணும். இதில் வந்து ஒவ்வொரு விதமான ரைஸ் இருக்குது பாருங்க. இது வந்து பிரியாணி, புளி சாதம், தயிர் சாதம், அடுத்தது பொங்கல், அடுத்தது வடை. என்ன மாப்பிள்ள இவ்வளோ ஐட்டம் கிடக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஐயா, உங்களுக்கு எத்தனை வயசுங்க ஐயா? உங்களுக்கு எத்தனை வயசுங்க ஐயா? எத்தனை வயசுங்க ஐயா? 90 வயசு. அப்பா, சந்தோஷம் சந்தோஷம். அதான் கேட்டேன். நம்ம யாழ்ப்பாணம். இலங்கை. இலங்கை தெரியுமா? இலங்கை. இலங்கைக்கு வந்துக்கிறீங்களா? ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. கேமரா ஃபோட்டோ எடுக்க வந்தேன். ஓகேங்க, சரி சரிங்க. ஓகே ஓகே சரிங்க. இப்போ எல்லாமே வந்து முடிஞ்சுது, பேக் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஐயா அந்த வயசை கேட்டீங்களான்னு 90 வயசில் இங்கே விவசாயம் செய்கிறார். சந்தோஷம். கணக்கு வயசான ஆகளை காணக்கூடிய மாதிரி இருந்தது. பார்க்க ஒரு விதமான சந்தோஷமாகவும் இருந்தது அவையில் பார்க்க. சரி, எப்படியோ ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. உங்களுக்குமே கணக்கு பேருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்களும் இந்த விஷயங்களை புதுசாக பார்த்த நீங்கள் என்னோடு சேர்ந்து பார்த்த நீங்கள்ன்றதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாய்.